இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் என் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியா எக்ஸிம் பேங்க். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க். இதில் ஒரு ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸில் இருக்கிற ஃபீமேல்ஸு, அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், இவங்களுக்காக மாத்திரம் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 வேக்கன்சி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 6 வேக்கன்சி ஓப்பன் பண்ண டேட்டு 10th March 2026. அதே மாதிரி லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th April 2026. இதுதான் லாஸ்ட் டேட்டு. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்க செலெக்ஷனுக்கு அது மே மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான். அவங்க வந்து உங்களுக்கு தனியாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த 6 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேடரில் 2ம், டெப்யூட்டி மேனேஜரில் 4 இருக்குது. இந்த டெப்யூட்டி மேனேஜர் 4ல் 2 வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கும் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த 6 வேக்கன்சிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். எம்பிஏ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஃபினான்ஸு, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, ஃபாரின் ட்ரேடு இது சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க 50 or above 50 மார்க் வாங்கி மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 3 years வந்து இதே மாதிரி ஒரு கமர்ஷியல் பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேனேஜர் வந்து இன்டர்னல் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கான மேனேஜர் போஸ்ட். இதில் 2 வேக்கன்சி காலியாக இருக்குது. அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர். இதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெப்யூட்டி மேனேஜர் வேக்கன்சி. இதுக்கு வந்து நீங்கள் 50 or above 50% மார்க் வாங்கி ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். எம்பிஏ ஆர் பிஜிடிபிஎம் அப்படின்ற கோர்ஸ் ஏதாவது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சனல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படிச்சிருந்து அதே மாதிரி ஒரு 1 year வந்து இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் தான், பட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கும் 50 or above 50% மார்க் வாங்கி ஃபுல் டைமில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்த கேண்டிடேட். அதே மாதிரி படித்தது வந்து ஹோட்டல், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவங்க. மினிமம் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமர்ஷியல் பேங்க்கில், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இதே டிபார்ட்மெண்ட், அதாவது ஹவுஸ் கீப்பிங், ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான ஒர்க் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த கேண்டிடேட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது பேங்க் அப்படின்றதுனால உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு நல்லா வேணும். உங்களுடைய நீங்கள் படித்த அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். ஃபுல் டைமில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது திரும்பியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஏஜ் அப்படிங்கிறது 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. மேனேஜர் கேடரில் இருக்கவங்க 24 yearsக்கு கீழே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது, 30 yearsக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஸ்பெஷல் ட்ரைவ், ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது வந்து உண்டு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து மேனேஜர் வந்து 35 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம், டெப்யூட்டி மேனேஜர் 33 years வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து இந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து கிளியராக நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடுங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டை வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேக்கன்சி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவுட் ஆஃப் இந்தியா உங்களை அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேல்ரி இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற பெனிஃபிட்ஸு, அகாமடேஷன், அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு இல்லைனா ஹவுஸ் அகாமடேஷன், இந்த மாதிரி லோன்ஸு, ஹவுஸ் லோனு, வெஹிக்கிள் லோன், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பரான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு எல்லாத்தோடையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது வெறும் 100 rupees.
இது ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அப்படின்றதுனால ₹100 அது ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, பிடபிள்யூபிடியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்டி அதாவது ஷெட்யூல்ட் ட்ரைப் அப்படின்ற கேட்டகரியில் வர கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஃபீஸ் வந்து ₹100 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் இந்த பர்சனல் ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 lakhsக்கு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபார் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் வித் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். டெபிட்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதை தவிர டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோடு உங்களோட ஃபோட்டோவோ இல்லை மற்ற டாக்குமெண்ட்ஸோ எப்படி ஸ்கேன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் டேட் அப்படின்றது April 15th, 2026. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸும் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கும், அண்டர்லைன் பண்ணி ஒரு லிங்க் இருக்கும். இது இல்லாமல் பேஜ் நம்பர் 12ல் அப்ளை ஆன்லைன்னு ஒரு லிங்க்கு சின்னதாக இருக்கும். ஸோ அந்த நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பேஜில் இருக்க லிங்க்கையோ இல்லை 12th பேஜில் இருக்க லிங்க்கையோ, நோட்டிஃபிகேஷனில் 12th பேஜ் ஆர் ஃபஸ்ட் பேஜ் இதில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.